கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம எஸ்ரா நெகேமியா வரைக்கும் பார்த்தோம். இந்த தினத்துல எஸ்தர் அதிகாரம் பார்க்க போறோம். எஸ்தர் அதிகாரத்துல என்ன அப்படின்னா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களில் சம்பவித்தது பார்க்குறோம். எப்படி நம்ம இந்தியா எப்படி பிரதமர் மோடி கையில் இருக்கிறதோ அதே போல 127 நாடுகளுக்கு அகாஸ்வேரு ராஜா என்ன செய்றாரு, 127 நாடு ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள நாடுகளை அரசாட்சி செஞ்சிருக்கிறார். இந்த சமயத்தில் அவர் வந்து சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் அவர் என்ன செய்றாரு, வீற்றிருக்கிறாரு. அவருடைய ராஜ்யபாரத்தின் அரசாட்சிக்கு வந்து 3வது வருஷத்துல தன்னுடைய பிரபுக்கள் ஊழியக்காரர்களுக்கெல்லாம் என்ன செய்றாரு, விருந்து பண்றாரு. அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் நினைச்சுறாங்க வந்திருக்கிறாங்க, விருந்து சேரும்போது வந்திருக்கிறாங்க. அப்போ ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யம், மகத்துவம், சிறந்த பிரதாபம் எல்லாவற்றையும் நினைச்சுறாரு. அநேக நாளாக 180 நாளளவும் நினைச்சுறாரு அகஸ்வேரு ராஜா அதை விளங்க செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த நாட்கள் 180 நாட்கள் முடிந்த பிறகு ராஜா நினைச்சாரு, சூசான் அரண்மனையில் வந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் வந்து 7 நாள் நினைச்சாரு, விருந்து பண்றாரு. அரண்மனைக்கு வந்திருக்கிற பெரியோர் சிறியோருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து என்ன செய்றாரு, சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்துல 7 நாள் என்ன செய்றாரு, விருந்து பண்றாரு. அங்க வந்து வெண்கல தூண்கள் மேலுள்ள வெள்ளி வளையங்கள்ல மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இளநூலுமாகிய தொங்குதிரைகள் என்னச்சுதான் அங்கே விதானிக்கப்பட்டிருந்துச்சான். அதுல இருந்து சிவப்பு நூலும் வெள்ளை கருப்புமான கற்கள் பதித்த தலைவரிசையும் பொற்சரிகையும் வெள்ளை சரிகையுமான மெத்தையும் என்னச்சுதான் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. நூலு வெண்கல தூண்கள் உள்ள வெள்ளி வளையம், வெள்ளி நூலு, சிவப்பு நூலு, கயிறுகள்ல வெள்ளையும் பச்சை இளநூலு மாதிரி தொங்கு திரைகள் என்னச்சது தொங்குது. அதுல சிவப்பு நூலும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்த தலவரிசையான பொற்சரிகான வெள்ளை சரிகமான மெத்தைகளும் என்னச்சது அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கான். சிங்கார தோட்டத்துல அந்த மண்டபத்துல வைக்கப்பட்டிருக்கான். அங்க வந்து பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்கள், நானாவிதனா சகல பொன்னால் செய்யப்பட்ட சகல வித பாத்திரங்கள் எல்லாம் என்னச்சது பானங்கள் என்னச்சுதான் கொடுக்கப்பட்டுச்சான். அப்போ முதல் தரமான திராட்சரசம் ராஜஸ்திரிக்கு ஏற்க பரிபூரணமா என்னச்சுதான் பரிமாறப்பட்டுச்சான். அவருடைய மனதின்படி செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையில பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டையிட்டு இருந்தபடினால முறைப்படி எல்லாரும் என்ன செய்றாங்க, பானம் பண்றாங்க. ஒருவனும் என்ன செய்யல, அது பலவந்தம் பண்ணல. ஏன்னா அவரவர் இஷ்டத்துக்கு விட்டதுனால யாருமே என்ன செய்யல, பலவந்தம் பண்ணல. அந்த அளவுல முதல் தரமான திராட்சை ரசங்கள் அந்த இடத்துல பரிமாறப்பட்டு கொண்டிருக்கு. இதே சமயத்துல எப்படி ராஜா அங்க விருந்து வைக்கிறாரோ இதே போல ராஜஸ்திரீயாகிய வஸ்தி, அகஸ்வேரு ராஜாவுடைய மனைவி ஒரு வஸ்தி. இந்த வஸ்தியும் என்ன செய்றா அப்படின்னா ராஜா அரண்மனையில ஸ்திரீகளுக்கு என்ன செய்றா, விருந்து பண்றா. அவர் வந்து ஆண்களுக்கு விருந்து வைக்கிற மாதிரி இவளும் என்ன செய்றா, ஸ்திரீகளுக்குன்னு சொல்லி என்ன செய்றா, ஒரு விருந்து வைக்கிறான். அந்த விருந்து வந்து 7ஆம் நாள்ல ராஜா திராட்சை ரசத்தினால் என்ன செய்றாரு, களிப்பா இருக்கிறார். அவர் 7 நாள் விருந்து வச்சிருக்கிறாருல, அந்த 7ஆம் நாள்ல அவர் என்ன செய்றாரு, திராட்சை ரசத்தினால என்ன செய்றாரு, களிப்பா இருக்கிறாரு. அந்த சமயத்துல மகா ரூபாவதியா இருந்த ராஜஸ்திரியாக வஸ்திரின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுகளுக்கும் காண்பிக்கும்படி ராஜகரிடம் தெரிவிக்கப்பட்டவளாய் அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாக அகஸ்வேரின் சமூகத்தில் சேவிக்கிற மெமுகான், பிஸ்தா, அர்ப்பணா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் எனும் 7 பிரதானிகளுக்கு ராஜா கட்டளையிடுறார். அவர் 7 நாள் விருந்து பண்ணிருக்கனால 7ஆம் நாள் விருந்துல ராஜஸ்திரியாகி வஸ்தியை அந்த இடத்துல காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்றாரு, அவர் கையில இருக்கிறதான 7 பிரதானிகளுக்கும் என்ன செய்றாரு, கட்டளையிடுறாரு வஸ்தியை அழைச்சிட்டு வர சொல்லி. வஸ்தி அழைச்சிட்டு வர சொன்னோன்னே பிரதானிகள் மூலமா ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியா வஸ்தி என்ன செஞ்சுட்டான்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்பொழுது ராஜாவுக்கு என்ன செய்யுது, கடும் கோபம் உண்டு. தனக்குள்ளே என்ன செய்றாரு, மூர்க்க வெறி கொண்டுட்டார். நம்ம அழைச்சி நம்ம மனைவி வரலையே அப்படின்னு சொல்லி அவருக்கு மூர்க்க வெறி வந்துச்சு. இப்போ அவர் திராட்சரசனால களிப்பா இருக்கிறாரு. கூப்பிட்டு சரிதான், 7 பிரதானிகளை அனுப்புறத அவரு நினைச்சிருக்கணும். அவரு கூப்பிட்டா உடனே வர கூப்பிட்றான். ஆனா அவரு கூடாதபடிக்கு பிரதானிகள் மூலமா நினைச்சாரு அழைக்க சொல்லி அனுப்புனனால ராஜஸ்திரி என்ன செய்ய மாட்டா, வரமாட்டேன்னு சொல்லிட்டான். வரமாட்டனால இப்ப ராஜாவுக்கு என்ன செய்யுது, மூர்க்க வரி வந்துச்சு. மூர்க்க வரி வந்த உடனே
அந்த ராஜ சமூகத்துல தரிசிக்கிற அந்த ராஜ்யத்தின் முதல் ஆசனத்துல உட்காருகிறவர்கள் 7 பேர். அது யாருன்னா தர்ஷனா, சேதார், அத்மா, தர்ஷிஸ், மேராஸ், பத்மனா, மெபுகர் எனும் பெர்சியா மேதியாவுடைய 7 பிரபுக்கள். இவங்க வந்து பெர்சியாருடைய மேதியருடைய 7 பிரபுக்கள். இவங்க வந்து என்ன செய்றாங்க, ராஜ சமூகத்துல சமீபத்துல அருகில பக்கத்துல என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. அதனால ராஜா என்ன செய்றாருன்னா நியாயப்பிரமாணத்தையும் ராஜநீதியும் அறிந்தவர்களிடத்துல பேசுவது தனக்கு என்ன செய்யுது வழக்கமா இருக்கு. அவர் எப்பவுமே என்ன செய்வாரு, நியாயப்பிரமாணம், ராஜநீதி இதெல்லாம் யார் அறிஞ்சிருக்காங்களோ அவரிடத்துல எப்பவுமே அவர்கள் பேசுவது அது ஒரு வழக்கமா. அதன்படி என்ன செய்றாரு, காலாகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை என்ன செய்றாரு அழைக்கிறாரு. சொல்றாரு, ராஜபாய் அகஸ்தியர் என்ன சொல்றாருன்னா, பிரதானிகளுக்கு சொல்லி அனுப்புற கட்டளையின்படி ராஜஸ்ரீயா வஸ்தி என்ன செஞ்சுட்டா, செய்யாமல் போயிட்டார். அது அழைத்தது வஸ்தி என்ன செய்யல, வரல. அதனால வராததுனால தேச சட்டங்களுக்கு அவளுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி ராஜா என்ன செய்றாரு, கோபத்துல மூர்க்க வரி கொண்டுட்டார்ல, மூர்க்க வரி அழைச்சும் வரலையே அப்படின்னு சொல்லி இவரை அழைத்திருக்கணும். அவர்களுக்கு அப்படி பிரதானிகள் கட்டளை விட்டுருக்காரு. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவரை திராட்சை ரசத்தில் எல்லாரும் கழிப்பா இருக்கிறனால அந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இப்போ அதனால இவருக்கு கோபத்துல என்ன செய்றாரு, இந்த 7 பிரதானிகளுக்கும் ராஜஸ்ரீய வஸ்தி எடுத்து கூப்பிடும்போது வரல. அதனால நான் அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி இந்த 7 பேர்கிட்ட என்ன செய்றாரு கேட்குறாரு. காலகால வர்த்த மனங்கள் அறிந்த பண்டிதர்கிட்ட கேட்குறாரு. கேட்டோன்னே அதுல வந்து மெம்புகான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபு இருக்கிறார். அவரு என்ன செஞ்சுட்டாருன்னா, அந்த 7 பேர்ல மெம்புகான் என்பவர் என்ன செஞ்சுட்டாருன்னா, ராஜாவுக்கு பிரயோத்தரமாக சொல்றாரு, ராட்சஸ்திரியாகி வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவாகி அகேசனுடைய சகல நாடுகளில் உள்ள சகல பிரபுகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட என்ன செஞ்சுட்டா, அநியாயம் செஞ்சுட்டா. ராஜாவுக்கு மட்டும் ஜெயிலையா, நாடுகள்ல சகல பிரபுகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் என்ன செய்றா, அநியாயம் செஞ்சுட்டா. அதனால ராஜாவாய் அகஸ்தியர் ராஜாஸ்ரீய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்ன உடனே வரமாட்டேன்னு சொன்ன செய்தி வந்து இப்போ எல்லா ஸ்திரீகளுக்கும் அது வந்து பிரசித்தமாச்சு. அப்படின்னா எந்த ஸ்திரீகளும் என்ன செய்றா, தன்னுடைய புருஷர்களை என்ன செய்ய மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க, புருஷர்களை அற்பமாக எண்ணிடுவாங்க. அதனால இந்த தினமேல் என்ன செய்யணும்னா, பெர்சியாவா மேதியாவில் உள்ள பிரபுக்கள் ஸ்திரீகளும் ராஜ செய்திகளை என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அவங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா, ராஜாவின் பிரபுக்களுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவாங்க. அந்த அப்போ மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் என்ன செய்யும் உண்டாகும். மேதியா பெர்சியா ராஜா கூட பிரபுக்களுக்கு கூட அந்த செய்தி கேள்விப்பட்டு அவங்களும் என்ன செய்வாங்க, மனைமர்கள் அசட்டை பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு எரிச்சலும் வந்துடும். அதனால ராஜாவுக்கு சம்மதி இருந்தா வஸ்தி இனி என்ன செய்யக்கூடாது, இனி ராஜாவாகி அகஸ்தியருக்கு முன்பாக வரக்கூடாதுன்னும், அவருடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிறோம் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு அந்த ராஜ மேன்மையை கொடுப்பாராக அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை என்ன செய்யணும், பிறக்க வைக்கணும். அந்த கட்டளை மீறாதபடிக்கு பெர்சியாவும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்தில் என்ன செய்யணும், எழுதப்படணுங்கிறார். தேசத்துல ஏசியா பெர்சியாவுக்கு கூட என்ன செய்யணும், அந்த கட்டளையில் என்ன செய்யணும், எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி மெபுகான் சொன்ன உடனே ராஜா என்ன செய்றாரு, இந்த காரியம் வந்து ராஜாவுடைய பார்வைக்கு அது வந்து ஒரு செம்மையா தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா, பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமில்ல எல்லா ஸ்திரீகளும் அப்போதான் என்ன செய்வாங்க, தாங்க ஸ்திரீகளை கணவன் என்ன செய்வாங்க, கணம் பண்ணுவாங்க, இல்லைன்னா கணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே இப்போ ராஜாவும் என்ன செய்றாரு, ராஜாவுக்கும் அந்த மெபுகான் சொன்ன வார்த்தை நலமாக கண்டிருக்கு. நலமாக தோணுனால அவர் எப்படி சொன்னார், ராஜா மெபுகானுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டாரு. கீழ்ப்படிஞ்சு எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தான் என்ன செய்யணும், புருஷன் தன் வீட்டுக்கு தான் அதிகாரியாக இருக்கணும், மனைவி இல்லை கணவன் தான் அதிகாரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து எந்தெந்த தேசங்களுக்கெல்லாம் வேணுமோ அந்தந்த பாஷையின்படி என்ன செய்யறாரு, அந்தந்த ஜனங்களுக்கு அந்தந்த பாஷையில பிரசித்தம் பண்ணணும் சொல்லி அந்த நாட்டில் வழங்குகிற அக்ஷரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி என்ன செய்றாரு, அனுப்பிட்டான். மெபுகான் வார்த்தைக்கு அப்படியே ராஜா கீழ்ப்படிந்து என்ன செய்றாரு, சகல தேசத்துக்கும் அவரவர் பாஷைகளின்படி என்ன செஞ்சுட்டாரு, எழுதி அனுப்பியாச்சு. இப்போ அப்படி எழுதி அனுப்பியாச்சு. இப்போ வஸ்தியை தள்ள சொல்லிட்டாங்கல்ல, அதனால இப்போ வஸ்தி என்ன செஞ்சாச்சு, தள்ளி விட்டாச்சு. ராஜா அரண்மனை விட்டு ராஜா விட்டு அப்புறப்படுத்தியாச்சு. அப்புறப்படுத்தினால ராஜா வஸ்தி என்ன செய்றா, தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டா. அதனால இப்போ ராஜாவுக்கு என்ன செய்றா, தன்னுடைய மனைவி இல்லை. இப்போ அந்த போதையெல்லாம் தெளிஞ்ச உடனே ராஜாவுக்கு இப்போதான் என்ன செய்யுது, சேனனை வந்த உடனே அவர் வந்து என்ன செய்றாரு, அந்த உக்கர கோபம் வஸ்தி மேல இந்த உக்கர கோபம்லாம் தணிஞ்சிருச்சு. இப்போ தணிஞ்ச உடனே இப்போதான் வஸ்தி என்ன செய்றாரு, நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. வஸ்தி செய்ததையும் அவளை குறித்து
தீர்மானிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறா. அவ இப்படி கூப்பிட்டு வராம போயிடுச்சாளா அந்த இதையும், இப்படி இதனால இப்படி ஒரு சட்டம் இப்படி போடப்பட்டுட்டே அப்படின்னு சொல்லி இப்போ வசதியை குறித்து என்ன செஞ்சுட்டாரு, கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி கவலைப்பட ஆரம்பிச்ச உடனே இப்போ ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர், ஏன்னா அந்த மபகான் மற்ற இவங்க தான் அவங்களை சேவிச்சுட்டு இருக்காங்களா, இவங்கெல்லாம் இப்போ என்ன செய்றாங்க, ராஜா வந்து வசதியை தேட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால என்ன செய்யணும்னா, ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்றாங்க, நோக்கி சொல்றாங்க, ரூபவதியா இருக்கிற கன்னியை, ஏன்னா ராஜா வசதியை தேட ஆரம்பிச்சதுனால அந்த பிரதானிகள்லாம் என்ன செய்றாங்க, ராஜாவுக்கு எப்படியாவது ஒரு கன்னி பெண்ணை ஒன்று என்ன செய்யணும், தேடி ராஜாவுக்கு தேடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதன்படியாக என்ன செய்றாங்க, ராஜாவிட்ட சொல்றாங்க, ரூபவதியா இருக்கிற கன்னி பெண்ணுங்களை ராஜாவுக்கு நம்ம என்ன செய்யணும், தேடணும். அப்படின்னோடனே ராஜா என்ன செஞ்சுட்டாரு, தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் விசாரிப்புக்காரரை வைக்கணும். இவர்கள் வந்து ரூபதியா இருக்கிற சகல கன்னி பெண்களை என்ன செய்யணும், விசாரிப்புக்காரர் வந்து நம்முடைய தேசத்துல யார் யாரெல்லாம் நல்லா அழகா இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட கன்னி பெண்களை என்ன செய்யணும், கூட்டி சூசான அரண்மனையில் இருக்கிற கன்னி மடத்துக்கு என்ன செய்யணும், அழைத்து வரணும். அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுற ராஜாவின் பிரதானி ஐய யெகோவாவின் வசத்துல அதில் என்ன செய்யணும், ராஜன் பிரதானியை எல்லார் கையிலும் ஒப்படைக்க முடியல, அந்த பிரதானி கையில யெகோவா கையில என்ன செய்யணும், ஒப்படைக்கணும். அப்போ அவர் வந்து என்ன செய்வாரு, அந்த கன்னி பெண்களை பார்த்து ராஜாவுக்கு என்ன செய்யணும், ராஜா கொண்டு வந்து விடும்போது அது யாரு ராஜாவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்திரீ அடிச்சலாம் ராஜாவுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அடிச்சுறாங்க, ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த ஏற்பாடு படி இப்போ சூசான அரண்மனையில் அப்படி என்ன செய்ய ஒவ்வொரு கன்னி பெண்களையும் வரவழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது யெகோவாவின் வசமாக என்ன செய்றாங்க, விட்டுறாங்க. இந்த சமயத்தில் சூசான் அரண்மனையில் பென்யமீனாகிய கீசின் குமாரன் சிமேயனுடைய மகன், கீசின் குமாரன், பென்யமீன் கோத்திரம் யாரு, சவுல் கோத்திரம், சவுல் தான் பென்யமீன் கோத்திரம். சவுலுடைய அப்பா பேர் யாரு, கீசு. கீசின் குமாரன் சீமை, அப்போ சவுலோட கூட பிறந்த சகோதரன் சீமையினுடைய மகனான யாவீரின் குமாரன் பேரு மொர்தெகாயாம். இந்த மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் என்ன செய்றான், இருக்கிறான், இங்க சூசான் அரண்மனையில் இருக்கிறான். இவன் வந்து எப்படி சூசான் அரண்மனைக்கு வந்தான் அப்படின்னா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்ன செஞ்சாரு, யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை என்ன செய்றாரு, பிடித்து கொண்டு போனார். சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு என்ன செஞ்சுறாங்க, இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் சிறை பிடித்து கொண்டு போனாங்களே, யூதா எருசலேமில் உள்ள ஜனங்கள்லாம் ஆலயத்தை என்ன செய்றாங்க, தீக்கிரையாக்கி போட்டுட்டு ஜனங்களையும் கொண்டுட்டு மீதி இருந்த ஜனங்கள்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போனாங்கல்ல. அந்த சூழ்நிலையில அப்போ வந்து யாரு, எகோனியாவை தான் கடைசியில் ராஜாவா இருந்தாரு. அந்த எகோனியாவை சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது எருசலேமில் எருசலேம் வந்து சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது அந்த மொர்தெகாயும் என்ன செய்றாரு, அவரோட கூட சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போயிருக்கிறாரு. அதனால இப்ப அவர் என்ன செய்றாரு, அந்த அகஸ்வேரு தேச ராஜா கையில என்ன செய்றாரு, இவர் அங்க அந்த அரண்மனையில இருக்கிறார். இவர் வந்து மொர்தெகாய் என்ன செய்றாருன்னா, அவருக்கு சிறிய தகப்பன், குமாரத்தி ஆகிய எஸ்தர். சிறிய தகப்பன்னா யாரு, சித்தப்பா. அந்த சித்தப்பாவுடைய மகள் வந்து இருப்பாரு எஸ்தர். எஸ்தர் என்னும் அக்சால், எஸ்தருக்கு மறுபேரு அக்சால். இவள் என்ன செய்றா அப்படின்னா, அவருடைய அப்பா அம்மா என்ன செய்றாங்க, இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுனால இவ அந்த எஸ்தர் என்ன செய்றா, மகா ரூபவதியும் சௌந்தரமுடையவளா இருக்கிறா. அதனால மொர்தெகாய் என்ன செஞ்சிட்டாருன்னா, தன்னுடைய அண்ணன் மனைவி இல்லை, அதனால பிள்ளை தனியாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய சகோதரனுடைய பிள்ளை என்ன செய்றாரு, தன்னுடைய மகளா என்ன செய்றாரு, எடுத்து தத்தெடுத்து என்ன செய்றாரு, வளர்க்குறாரு. அவளை குமார்த்தியாக எடுத்து என்ன செய்றாரு, வளர்த்து கொண்டு இருக்கிறாரு. இந்த சமயத்துல இப்ப என்ன செய்றாங்க, கன்னி மடத்துல கன்னி பெண்கள்லாம் என்ன செய்றாங்க, ராஜாவுக்கு வரவழைக்கப்படும் சொல்லி கட்டளை தீர்மானங்கள் போட்டதா. இது என்ன செய்றாரு, இவர் அரண்மனை வாசல் இருக்கிறதுனால இவருக்கு அந்த செய்தி என்ன செய்யுது, பிரசித்தமான அவருக்கு தெரியுது. அப்போ அநேக பெண்கள் என்ன செய்றாங்க, கூட்டப்பட்டு ராஜாவின் அரண்மனையில யெகோவாவின் வசத்துல என்ன செய்றாங்க, ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சமயத்துல மொர்தெகாயும் என்ன செய்றாரு, அறிஞ்சு தன்னுடைய சகோதரன் மகளை தன்னுடைய பிள்ளையா வளர்க்குறாருல, அவளையும் என்ன செய்றாரு, இந்த கன்னி மடத்துக்கு என்ன செய்றாரு, அழைச்சிட்டு வர்றாரு. அவளையும் கன்னி மடத்துக்கு அழைச்சிட்டு வந்து அந்த ஸ்திரீகளை காவல் பண்ணுற யெகோவாவின் வசத்துல என்ன செய்றாரு, அவளும் ஒப்பு கொடுக்கப்படுறா. அப்போ அங்க அவளும் இருந்துட்டு இருக்கா. ஆனா அந்த பெண் வந்து எல்லாருடைய பார்வைக்கு நினைச்சதா, அழகா இருக்கிறா, நன்றா இருக்கிறா. வந்து அதனால அவளுக்கு அவன் கண்களில் என்ன செய்யுது, தயை கிடைச்சிச்சு. யாரு, யெகோவாவின் கண்கள்ல ஒவ்வொரு பெண்களா அழைத்து கொண்டு அவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும். அதனால அதே போல கொண்டு விடும்போது யெகோவாவின் கண்கள் அவளுக்கு என்ன செய்யுது, தயை கிடைச்சிருக்கு.
அதனால யெகோவா என்ன செய்றாரு, அவளுக்கு சுத்திகரிப்புக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் என்ன செய்றாரு, எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி அவளுக்கு என்ன செய்றாரு, கொடுக்குறாரு. ராஜ அரண்மனை இருக்கிற 7 தாதிமார்களையும் அவளுக்கு நியமிக்கவும், ஜாக்கிரதை பட்டு கன்னி மடத்தில் சிறந்த ஒரு இடத்துல என்ன செய்றாங்க, எஸ்தரையும் எஸ்தருடைய தாதிமார்கள் 7 பேரையும் என்ன செய்றான், அந்த யெகோவா வச்சுக்கிறான். அவள் கண்கள்ல கிருபை கிடைச்சதுனால, தயவு கிடைச்சதுனால அவளுக்கு 7 தாதிமார்களையும் வச்சு ஹம், என்ன செய்றா, தனியா வச்சு பராமரித்து வரான். ஆனா எஸ்தர் என்ன செய்றான்னா, தன்னோட குலத்தை என்ன செய்யல, அறிவிக்கல. தன்னோட குலத்தையும் தன்னுடைய பூர்வத்தாரத்தையும் அந்த யெகோவாட்டையோ மற்ற யார்கிட்டயுமே என்ன செய்யல, அறிவிக்கல. ஏன்னா காரணம் வந்து மொர்தெகாய் வந்து என்ன செய்றாரு, அவளுக்கு இது நம்முடைய பூர்வத்தையும் இதெல்லாம் நீ அறிவிக்காத அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க வந்து யூதர்கள். அதனால யூதர்கள்ல அவங்களுக்கு அருவருப்பு. அதனால யூதர்கள் நினைச்சது நீ சொல்லாதன்னு சொல்லிருக்க. ஏன்னா யூதர் தெரிஞ்சுன்னா சப்போஸ் அரண்மனை விட்டு விரட்டி விட்டுறக்கூடாதுல்ல. அதனால என்ன செய்றாரு, தன்னுடைய பூர்வத்தையும் குலத்தரத்தையும் அறிவிக்காதன்னு சொல்லியிருப்பாரு. அதன்படியாக எஸ்தர் என்ன செய்றாரு, தன்னுடைய பூர்வத்தையும் குலத்தரத்தையும் அறிவிக்காதபடிக்கு இருக்கிறான். இந்த சமயத்துல வந்து எஸ்தருடைய சுக செய்தியும் அவளுக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மொர்தெகாய் என்ன செய்வாரு, நாடோறும் என்ன செய்வாரு, கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக வந்து என்ன செய்வாரு, உலாவாரு. அவ எப்படி இருக்கிறா, எஸ்தர் எப்படி இருக்கிறான்னு சொல்லி பார்க்க சோதனை செய்தியும் அங்க நடக்கிற காரியத்தை அறிவிக்கிறதுக்காக வேண்டி என்ன, அவர் ராஜ அரண்மனையிலே வாசலே காவல் இருக்கிறதுனால அவர் என்ன செய்வார், அந்த கன்னி மாடத்து முற்றத்துக்கு வந்து என்ன செய்வாரு, எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு அறிந்து கொண்டு போவார். அதே போல என்ன செய்றாரு, ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்றாரு வந்து வந்து பார்த்துட்டு போவார். இப்போ வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் 6 மாதம் என்ன செய்யுது, வெள்ளை புல தைலம், 6 மாதம் சுகந்த வர்க்கம், ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமா ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதம் செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகவசியரிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வரும். 6 மாசம் வெள்ளை போலம் தைலம், 6 மாசம் கந்த வர்க்கம், இப்படி 6 மாசம் 12 மாதங்கள் என்ன செய்யற, ஒரு வருஷம் அவங்க வந்து சித்தீகரிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்றாங்க, அவங்க ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறின பிறகு கன்னிமாடத்துக்கு ராஜாவிடத்துல என்ன செய்வாங்க, இவங்க வரவழைக்கப்படுவாங்க. அப்படி ஒவ்வொருவராக என்ன செய்றாங்க, ராஜாவிடத்துல பிரவேசிக்க ஒரு முறை வரும். அப்படி இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண்லாம் ராஜாவிடத்துல என்ன செய்வாங்க, பிரவேசிப்பாங்க. அந்த 12 மாதம் ஜோடிக்கப்பட்டு முடிச்ச பிறகு ராஜாவிடத்துல என்ன செய்யணும், அவங்க பிரவேசிக்கணும். அப்ப வந்து அவங்க என்ன செய்வாங்க, கன்னிமாடத்துல இருந்து தன்னோட கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் வந்து யாரு போறாங்களோ அவள் வந்து என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் என்ன செய்யணும், கொடுக்கப்படும். யெகோவா என்ன செய்வான், கொடுத்துருவான். அப்படி கொடுக்கறனால அந்த அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, சாயங்காலத்துல என்ன செய்வாங்க, அந்த ராஜா அரண்மனைக்குள்ள என்ன செய்வாங்க, உள்ள பிரவேசிப்பாங்க. காலையில அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காவுடைய விசாரிப்புக்குள்ள இருக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் மாடத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க, திரும்பி வராங்க. இப்போ வந்து முதல் திருப்பு ராஜாட்ட பிரவேசிக்க வந்தாச்சு. இனி வந்து 2வது மாடம் முதல் ஒரு ரூம்ல இருக்கிறவங்க முதல் தரம், அடுத்தால ராஜாட்ட போயிட்டு வந்த பிறகு மறு ட்ரிப் வர்றதுக்கு அடுத்தது. அதனால 2ஆம் மாடத்துக்கு என்ன செய்வாங்களாம், திரும்பி வருவாங்களாம். அப்படி ஒவ்வொருவரும் என்ன செய்றாங்க, அவரவரோட முறைகள் வரும்போது என்ன செய்றாங்க, சாயங்காலத்துல ராஜா அரண்மனைக்கு போயிட்டு காலையில 2வது என்ன செய்றாங்க, ஸ்திரீகள் 2ஆம் மாடத்துக்கு என்ன செய்வாங்க, திரும்பி வருவாங்க. ஆனா ராஜா வந்து யார பேர் சொல்லி விரும்பி அழைத்தால் ஒழிய யாரும் ராஜா இடத்துல என்ன செய்யக்கூடாது, பிரவேசிக்க கூடாது. ஒவ்வொருடைய முறை வரும், சாயங்காலத்துல என்ன செய்வாங்க, அனுப்பி விடுவாங்க. ஆனா வந்து ராஜா வந்து யாரும் விரும்பி பேர் சொல்லி அழைச்சா மட்டும்தான் ராஜாட்ட போகணுமே தவிர மற்ற யாரும் ராஜாட்ட பிரவேசிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியா ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தகப்பனாகிய அபியாலின் குமாரத்தி. அப்போ எஸ்தருடைய அப்பா பேர் என்னது, அபியாயேல். சிலருடைய வளர்ப்பு அப்பா மொர்தெகாய், சிறியவருடைய எஸ்தருடைய உண்மையான அப்பா அபியாயேல். அபியாலுடைய குமார்த்தியாகிய எஸ்தர் நினைச்சிட இப்ப ராஜாவிடத்துல பிரவேசிக்கிற முறைகள் வருது. வந்த உடனே அந்த ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் காரியமே இல்லாமல் வேறொன்றும் அவன் என்ன செய்யல, கேட்கல. இப்ப எல்லாரும் ராஜா அரண்மனைக்கு போனோம்னா எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி என்ன செய்றாங்க, கேட்கறாங்க. ஆனா வந்து எஸ்தர் மட்டும் என்ன செய்ய மாட்டா, தனக்கு நியமிக்கப்பட்ட காவல்காரனாகிய யெகோவாட்ட எதுவுமே என்ன செய்யல, அவங்க கேட்கல. கேட்காதபடிக்கு இருந்தா. ஆனா எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் கர்த்தர் என்ன செஞ்சாரு, தயை கிடைக்க வச்சாரு. அதனால இப்ப எஸ்தர் என்ன செய்றா, ராஜாவாகிய அகசியரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தெபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்துல ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்படுறா. ஒரு வருஷம் சித்தரிக்கப்பட்டு ராஜா அழைக்கும் போது எரிச்சு அனுப்பணும். அதுல வந்து இப்ப ராஜா அரசாட்சிக்கு வந்து 7ஆம் வருஷத்துல தெபேத் மாதமாகி 10ஆம் மாதத்துல ராஜாவிடத்துல அரண்மனைக்கு என்ன அழைத்து கொண்டு போகப்படுறான். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலாம் எஸ்தர் மேல என்ன செஞ்சா, அன்பு வைத்தார்.
அன்பு வைத்தனால சகல கன்னி பெண்களை பார்க்கலாம் அவளுடைய சமூகத்தில் தையும் பட்சியமும் அவளுக்கு கிடைச்சது. அதனால ராஜகிரீடத்தை என்ன செஞ்சிட்டாரு, அவருடைய சிரசில் என்ன செய்றாரு வச்சுட்டாரு. எஸ்தருக்கு ராஜகிரீடத்தை வஸ்திரியின் ஸ்தானத்துல வச்சு அவளை ராஜஸ்திரீ ஆக்கியாச்சு, பட்டத்து ஸ்திரீ ஆக்கியாச்சு. இப்போ ராஜா தன்னுடைய எல்லா பிரபுகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் எஸ்தர் மித்து என்ன செய்றாரு, ஒரு பெரிய விருந்து ஒன்று பண்றாரு. சகல நாடுகளுக்கும் ராட்சசருக்கு தக்கதாக வெகுமானங்களை என்ன செய்றாங்க, கொடுக்குறாங்க. இப்படி இருக்கு. இப்போ 2ஆம் தரம் வந்து என்ன செய்யுது, கன்னிகைகள்லாம் சேர்க்கப்படும் போது மொர்தெகாய் என்ன செய்றான், ராஜாவின் அரண்மனை வாசல் என்ன செய்றான், உட்கார்ந்துருக்கிறான். இப்போ முதல் அந்த சமயத்துல ஒரு முறை எல்லாத்துக்கும் சுட்டு முடிஞ்சிருச்சு. அதுல வந்து எஸ்தர் இப்ப என்ன செய்றா, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறா. அடுத்தபடியா 2ஆம் தரம் கன்னிகைகள் என்ன செய்து சேர்க்கப்படும் போது மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசல்ல உட்கார்ந்துருக்கிறான். எஸ்தர் மொர்தெகாய்க்கு தனக்கு கற்பித்தபடியெல்லாம் என்ன செய்றான், தன்னுடைய பூர்வத்தாரத்தையும் தன்னுடைய குலத்தையும் என்ன செய்றா, தெரிவிக்காது இருக்கிறா. அதனால எஸ்தர் மொர்தெகாய் இடத்துல எப்படி வளர்ந்து வந்தாலோ அதன்படியே அவனுடைய சொற்கேட்டு இப்பவுமே என்ன செய்றா, நடந்து கொண்டிருக்கிறா. நம்மகிட்ட இல்லைனாலும் மொர்தெகாய் சொல் கேட்பட்டு அப்படி என்ன செய்றா, நடந்து வந்துட்டு இருக்கிறா. இந்த நாட்கள்ல மொர்தெகாய் என்ன செய்றான், ராஜாவின் அரண்மனை வாசல்ல உட்கார்ந்துக்கிறான். ராஜாவின் அரண்மனை வாசல்ல உட்கார்ந்துருக்கும் போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாக பிக்தானும் தெரேசும் ராஜா மேல வறுமை வைத்து ராஜாவை எப்படியா கொன்று போடணும் அப்படின்னு சொல்லி அவர் மேல கை போடணும்னு சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறாங்க. இந்த செய்தியை மொர்தெகாய் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டனால இந்த செய்தி என்ன செய்றாரு, ராஜாவாகிய எஸ்தர் ராஜாத்தியாகி எஸ்தருக்கு என்ன செய்றாரு, இந்த செய்தியை அறிவிக்கிறாரு. எஸ்தர் என்ன செய்றா, மொர்தெகாயின் பேர்ல போய் ராஜாட்ட போய் சொல்றா. சொன்ன உடனே அந்த காரியம் விசாரிக்கும் பொழுது மெய்யன் காணப்படுது. அதனால என்ன செய்றாங்க, அவங்க 2 பேரையும் தூக்கி மரத்துல தூக்கி போட்டு கொலை செஞ்சாச்சு. இது வந்து ராஜ சமூகத்துல 4ஆம் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி நாம் எஸ்தரை போன்று நம்ம வந்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கும் எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க கர்த்தருக்கு கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.